இந்த வீடியோ ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட வேண்டியது. ஆனால் இதை போடுறதுக்கு சரியான நேரம் இப்போ தான் கிடச்சிருக்கு. ஈகோ அப்படிங்கிற இந்த ஒரு ஆங்கில வார்த்தை, இதை நம்ம அன்றாடம் எல்லாருமே ரொம்ப சகஜமாக இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஈகோன்ற அந்த வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்று அகந்தை / திமிர், இன்னொன்று வந்து அகங்காரம். இந்த அகங்காரம் அப்படிங்கிறது வெறும் திமிர் இல்லை. திமிரை விளக்குனா ஒரு நல்ல மனுஷனாக முடியும். ஆனால் இந்த அகங்காரத்தை விளக்குனா இறைவனாகவே மாற முடியும். ஆதிசங்கரர் தன்னுடைய நிர்வாண சட்டகத்துல இதை தெளிவா சொல்றாரு. மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் என்பது இந்த மனமோ புத்தியோ சித்தமோ அகங்காரமோ இல்லை அப்படின்னு. இப்பதான் நமக்குள்ள இந்த ஒரு கேள்வி எழுது. அட, ஏன் ஆதிசங்கரர் தன் மனத்தோட சேர்த்து இந்த அகங்காரத்தை ஏன் நிராகரிக்கிறாரு? உண்மையிலேயே மனம் அப்படிங்கிறது ஒரு காம்போசிட். மனம் என்பது புத்தி, சித்தம், அகங்காரம், இது 3ஆல ஆன ஒரு கூட்டுத்தொகை தான் இந்த மனம் அப்படிங்கிறது. இப்போ இந்த அகங்காரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான போஸ்டுகள், பதிவுகள் வலைதளங்கள்லையும் இணையதளங்கள்லையும் புத்தகங்கள்லையும் நமக்கு இருக்கு. அகங்காரம் என்பது சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி தான் அப்படின்னு. சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி என்றால் உன்னுடைய கனவு, லட்சியம், ஆசை, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய கேப்பபிலிட்டி, இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆன்மீகத்தின்படி துல்லியமாக சொல்ல போகணும் அப்படின்னா, இந்த அகங்காரம் அப்படிங்கிறது ஹியூமன் லிமிட், நமக்கு நாம போட்டு வச்சிருக்கிற ஒரு எல்லை. இதை இன்னும் நம்ம ஒரு ஆழமாக ஒரு கேள்வியோட புரிஞ்சுக்கலாம். காணும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே அப்படின்னு தாயுமானவர் வந்து தன்னுடைய பாடல்ல சொல்றாரு. அப்படின்னா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான்றது தான் அர்த்தம். எல்லா இடத்துலையும் இருக்கிற இறைவன் எனக்குள்ளேயும் இருக்கான்றது தான் அர்த்தம். இப்போ இதுல தான் ஒரு கான்ட்ரடிக்ஷன். இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற இந்த இறைவன் எனக்குள்ளேயும் தான் இருக்கான். ஆனா என்னால ஏன் இறைவன் செய்யற விஷயங்கள் என்னால ஏன் செய்ய முடியறது இல்லை? ஏன் என்னால இறைவன் போல் நடந்துக்க முடியல? அப்போ உண்மையிலேயே இறைவன் நமக்குள்ளதான் இருக்கானா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரும். இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இறைவன் நமக்குள்ளதான் இருக்கான். ஆனா நம்மளால அதை உணர முடியறது இல்லை. உண்மையில சொல்ல போனா நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவன் அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும், அவர் எப்படியெல்லாம் இருப்பார்ன்றது கூட நமக்கு தெரியாது. புத்தகங்கள்லையும் செயல்கள்லையும் கோவில்கள்லையும் நடக்கிறத வச்சு பார்த்துட்டு அந்த இறைவன் இப்படியெல்லாம் தான் செய்வார், இப்படியெல்லாம் தான் இருப்பார்னு சொல்லி நம்பிட்டு இருக்கோம். இதோட பரிதாபமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் தீர்வு சொல்ற, எளிமையான ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ரட்சகனா இறைவனை பாவிச்சு அப்படிதான் இறைவன் இருப்பான்னு சொல்லி நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ அதில் விஷயம் என்னன்னா, நம்ம பார்க்குற விஷயங்களையும் அனுபவிக்கிற விஷயங்களையும் மட்டுமே வச்சு பார்த்துட்டு நான் வெறும் ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படின்னு நமக்கு நாம எல்லையிட்டு வாழ பழகிட்டோம். இதனால நமக்குள்ள இறைவன் ஒன்று இருக்கிறதையும் அதை அடைஞ்சு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு வெளியே போகலாம், இந்த சிறையிலிருந்து வெளியே போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையும் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடி. 1930களில் வின்த்ரோப் கெலாக்ஸ் அப்படின்னு ஒரு வெள்ளைக்கார சைக்காலஜிஸ்ட் இருந்தார். அவர் ஒரு விசித்திரமான ஆராய்ச்சியை மேற்கொண்டார். இந்த ஆராய்ச்சியுடைய நோக்கம் அவருக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, மனிதர்களுக்குள்ள சில மரபு குணங்கள் இருக்கும், ஒரு ஜெனடிக் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மனித குணங்கள் அப்படின்னு சொல்ற நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மரபியல் ரீதியாக ஜெனடிக் ட்ரைட்ஸாக வராது. நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த சமூகத்தினாலேயே நம்ம வளர வளர நமக்கு போதிக்கப்பட்டது தான் மனித குணங்களாக இருக்கும். இப்போ மனிதன் இந்த குரங்குல இருந்தா வந்தான் அப்படின்னா, இந்த குரங்குக்கும் இந்த வளர்ச்சி அடையாத இந்த குழந்தைக்கும் இந்த மரபு குணங்கள், மரபியல் குணங்கள் எவ்வளவு ஒத்து போகுது அப்படிங்கிறத அவர் ஆராய்ஞ்சு பார்க்க விரும்பினார். இதுதான் அவருடைய இந்த ஆராய்ச்சியுடைய நோக்கம். தன்னுடைய பச்சிளம் குழந்தையையும் ஒரு குரங்கு குழந்தை, அதாவது ஒரு சிம்பான்சி குட்டி, அதையும் வந்து ஒரே கண்டிஷன்ல ஒன்னாவே ஒரு ஒரு அண்ணன் தம்பி போல வளர்த்த ஆரம்பிச்சார். பிறந்த குழந்தையும் இந்த பிறந்த குட்டியையும், ஒரே வயசு இருக்கிற ரெண்டுக்கும் ஒரே வயசு. ஆனா அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்து இருந்துச்சு. நாளாக நாளாக நாட்பட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பான்சி குட்டி இருக்கு இல்லையா, இந்த சிம்பான்சி குட்டி மனுஷங்க மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சது. 2 காலில் நடக்கிறது, சொல்றதை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கிறது. என்ன, அதுக்கு பேச்சு மட்டும் வரல. ஆனா இந்த மனித குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கூட இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்டே இல்லை. அது குரங்கு மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சது. 4 காலில் குரங்கு மாதிரியே கத்தவும் பேசவும் பார்த்தீங்கன்னா அது ஆரம்பிச்சது. நிலைமை விபரீதமாகிறத உணர்ந்த கெலாக்ஸ்
அந்த ஆராய்ச்சி அதோடு நிறுத்தினார். இப்போ இது மூலமா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம பார்க்குற எல்லாமும் நம்மளுடைய லிமிட் இதெல்லாம் தான் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாமே வெறும் ஒரு ஹியூமன் பெர்செப்ஷன் தான். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கெயின் பண்ணிக்கிட்டது தான். இதனால தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஒரு மனுஷன் சிந்திக்கிற விதமும் செயலாற்றுற விதமும் இன்னொரு மனுஷனை போல இருக்கிறது இல்லை. ஒரு இன்ஜினியர் போல ஒரு டெக்னீஷியன் யோசிச்சு செயலாற்ற மாட்டார். பிள்ளைய போல அப்பாவால் யோசிச்சு செயல்பட முடியாது, செயலாற்ற முடியாது. அது என்ன, அவங்கவுங்க பார்த்த விஷயம், அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வச்சு தான் அவங்களால ஒரு ஒரு பேஸ்லைன் ஜென்ரேட் பண்ணி இதுலேருந்து யோசிக்கவே முடியும். இப்போ எப்படி ஒரு குரங்கை பார்த்தே வளர்ந்த ஒரு குழந்தைய அதே மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சதோ, நம்ம எதை பார்த்து வளர்றோமோ அதே மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கும். அதுதான் நமக்கு தெரிகிற ஒரு உலகமாகவே அதுதான் இருக்கும். இதே போல தான் நம்மளும் நம்ம எதை பார்க்குறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையும், அதுதான் நம்முடைய உலகமாகவே மாறிடும். நம்ம பார்க்காத இல்லை நம்ம கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் ஒன்று நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, இன்னொன்று நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலேயே அதெல்லாம் புறந்தள்ளியே நம்ம வாழ்க்கையும் ஓட்டிடுவோம், நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சிடும். இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாத, அதை பற்றி யோசிக்காமே விட்டுருவோம். இதுக்கு இன்னும் சில உதாரணங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கு. நான் ஒரு 6 கிலோமீட்டர் ஓடி மூச்சரைச்சு நின்று பார்க்காத வரைக்கும் 23 வருஷமா என் வாழ்க்கையில் என்னால் ஓடவே முடியாது, 1 கிலோமீட்டர் தான் ஓட முடியும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஜிம்மில் ஒரு வெயிட் மார்க் பண்ணாத ஒரு 25 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் பாரை தூக்குற வரைக்கும், அது வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் நான் எந்த மூட்டையை பார்த்து எந்த வெயிட்டை பார்த்து இல்லை 25 kgs எழுதியிருந்தா என்னால் தூக்க முடியாது அப்படின்னு நினச்சி விட்டுருப்பேன். இன்னொன்று, இந்த மாதிரியான லிமிட்ஸ் எப்படி நம்மளை இறைவனை அடைய விடாமல், நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர விடாமல் இது நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு இன்னொரு நல்ல ஈஸியாக புரியக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யானை பார்க்கணும். இந்த யானை குட்டியாக இருக்கும் போதே அதோட காலில் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு குண்டை பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டுருவாங்க. யானை சின்னதாக இருக்கும்போது அதால் அந்த இரும்பு குண்டை எடுத்துகிட்டு போயிருக்க முடியாதா இருக்கும். யானைக்கு அப்போ அந்த அளவுக்கு பலம் இல்லாமல் இருக்கும். ஆனால் யானை வளர வளர நாட்பட பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அதை விட பெரிய வெயிட்டெல்லாம் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா யானை இழுத்து போட்டுருக்கும். ஆனால் அப்பவுமே பார்த்தீங்கன்னா யானை பார்க்க என்ன பண்ணுவான், சின்ன வயசில் கட்டின அதே இரும்பு கொண்டை தான் தூக்கி அது காலில் கட்டி விடுவான். யானை அதை தாண்டி இழுக்கவே இழுக்காது, இழுக்க ட்ரை கூட பண்ணாது. இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், யானைக்கு அந்த இரும்பு கொண்டை விட பலம் அதிகம், ஆனால் அது இழுக்க ட்ரை பண்ணுறதே இல்லை. ஏன்? சின்ன வயசில் அதால் இழுக்க முடியாமல் போயிருக்கும் இல்லையா? அந்த கடந்த நினைவுகளும் தனக்குள்ளே அது போட்டு வச்சுக்கிட்ட அந்த லிமிட்டும் தான் அந்த யானைக்கு போட்டுக்கிற சங்கிலி. அந்த வளர்ந்த யானைக்கு யாரும் சங்கிலியே போடுறது இல்லை, அதுவே தனக்குள்ள ஒரு சங்கிலி அந்த மாதிரி போட்டுக்குது. இது போல தான் நம்மளும் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் என்னுடைய ஒரு மனிதன்மை, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் என்னால் வாழ முடியும்னு நினச்சி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நம்மளால் யோசிக்க கூட முடியாது. ட்ரை பண்ணி பார்க்காத வரைக்கும் நம்ம லிமிட்ஸ் அதை தாண்டி போகிறதே இல்லை. இதுக்கு பேர் தான் கற்றறிந்த நடத்தை, லேர்ன் டு பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுவரை பார்த்த நம்முடைய பழைய நினைவுகளும் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பயமும் தான் நம்மளை இந்த ஹியூமன் லிமிட்டை தாண்டி நம்மளை எக்ஸ்பேண்ட் ஆகாமல் வச்சிருக்கிறது. இந்த மனித மனம் தனக்குத்தானே வகுத்து வச்சிருக்கிற இந்த எல்லை, இதுக்கு பெயர் தான் அகங்காரம். பீயிங் ஹியூமன் இஸ் அ பர்சீவ்டு லிமிட். நான் இவ்வளவு தான், என்னால் இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு வட்டத்தை போட்டு ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்கே துரதிருஷ்டவசமாக இந்த தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் அப்படிங்கிறது அந்த வட்டத்துக்கு வெளியே தான் எப்போவுமே இருக்கு. நம்மளால் உணரக்கூடிய செய்யக்கூடிய எவ்வளவோ பிரம்மாண்டமான விஷயங்களை ஆன்மீகத்துக்குள்ளே இந்த லிமிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்காத வரைக்கும் நம்மளால் உணரவே முடியாது. எனக்கும் அதே அனுபவம் தான். இப்போது இதை நம்ம ஆன்மீகத்தோட இணைச்சு பார்ப்போம். நடைமுறை ஆன்மீகத்துக்கு வருவோம். அகத்தியர் தன்னுடைய நூலில் பார்த்தீங்கன்னா பதி, பசு, பாசம் அப்படின்னு ஒரு 3 நிலைகளை பற்றி சொல்கிறார். இதுக்கு விஷ்ணு சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. பதி அப்படிங்கிறது இறைவன், பசு அப்படிங்கிறது உயிர், பாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் ப்ளஸ் உள்ளம். இப்போது இந்த உடல் ப்ளஸ் உள்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்தியுடைய அறிவும் இருக்காது, இந்த பாசத்துடைய அறிவும் இருக்காது. அதாவது இந்த இறைவனுடைய அறிவும் இருக்காது, இந்த உயிருடைய அறிவும் இருக்காது. அதனால என்ன பண்ணணும்னா, இந்த உடல் ப்ளஸ் உள்ளம் இருக்குல்ல, இந்த காம்பினேஷன், இது தான் பார்க்குற விஷயத்தையும் தனக்கு கேள்விப்படுற விஷயத்தையும் தனக்கு நடக்கிற
அனுபவங்களையும் வச்சு தன்னுடைய லிமிட்டை வந்து இப்படி போட்டுக்கும். ஆனால் ஆக்சுவல் கோல் என்ன ஆன்மீகத்தில் இந்த இறைவனை அடையணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோல். அதுவும் அது வேற எங்கேயோ இல்லை, தனக்குள்ளே தான் இருக்குது. இப்போது இந்த உடலையும் மனத்தையும் பக்குவப்படுத்தி உள்ளே இருக்கிற இந்த உயிரை உணர வச்சு இதுக்கப்புறம் இந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம இறைவனை உணர வைக்கணும். ஆன்மீக பயிற்சிகள் இதைத்தான் பண்ணும். ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னாலே irrelevant ஆஃப் தி ப்ராக்டிஸ் இதுதான் ஃப்ரேம் ஒர்க். உடலையும் மனத்தையும் பக்குவப்படுத்த போகிறீங்க, அது மூலமாக உள்ளே இருக்கிற உயிரை உணரணும், அதுக்கப்புறம் இறைவனை உணரணும். இவ்வளோதான் உங்களுக்கு மொத்த ஆன்மீகமும். நன்றி.